Dear children, இந்த வீடியோவில் factors responsible for location of industries ஓகேவா. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரீஸை அமைக்கக்கூடிய இடம் இருக்கும். ஸோ அதை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்படியே டைரெக்டாக போய் இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், இங்கே தான் இடம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட முடியாது, ஆரம்பிச்சிட முடியாது. ஸோ இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். ஸோ ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். நம்ம பாட்டுக்கு கண்மூடித்தனமாக என்ன பண்ண முடியாது, பிளேஸ் மட்டும் இருக்கேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறத அஃபெக்ட் பண்ணும், லொக்கேஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ், செகண்ட் லேண்ட், தேர்ட் வாட்டர், fourth labor, fifth capital, sixth power, seventh transport and eighth one market. ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம இந்த ஃபேக்டர்ஸையே வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம், இன்னொன்று நான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரா மெட்டீரியல், பவர், லேண்டு இது எல்லாமே வரும். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரா மெட்டீரியல், பவர், லேபர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங், டோப்போகிராஃபி, கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸஸ், இதுதான் என்ன அப்படின்னா ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ரொம்ப அதிக வெயிட் உள்ள குட்ஸோ அல்லது வெயிட் லாஸ் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸையும் என்ன பண்ண முடியாது, லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. லாங் டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா, முடியாது. ஒரு பயங்கர ஸ்டீல், ஒரு நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டீல் இருக்குது, அது எல்லா இடத்துக்கும் நம்மளால் என்ன பண்ணிட முடியாது, ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியாது. அதே நேரத்தில் இப்போ நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகிறேன், ஐஸ்கிரீம் என்ன ஆகும், எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் ஈஸியாக என்னால் எடுத்துகிட்டு போயிட முடியுமா, அதோட லாஸ் வந்துட்டு போயிடும். ஸோ அப்போ அதுவும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல் எங்கே இருக்கோ அந்த பக்கத்தில் தான் அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. வேணுங்கிற ரா மெட்டீரியலுக்காக ரொம்ப லாங்லேருந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதை வர வைக்க மாட்டாங்க. ஸோ ரா மெட்டீரியல் எங்கே இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுகர் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சுகர் ஃபேக்ட்ரி எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா எங்கே அவங்களுக்கு சுகர் கேன் கிடைக்குதோ அந்த இடத்துல தான் அந்த சுகர் ஃபேக்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ராடக்டை வந்துட்டு ரா மெட்டீரியலை வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்துட்டு கொண்டு வர முடியும். இப்போ ஸ்டீல் பிளான்ட்டு இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அயன் அண்டு ஸ்டீல், சுகர், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே அந்த அயன் ஓர் கிடைக்குதோ, எங்கே சுகர் கேன் கிடைக்குதோ அங்கே வச்சா தான் வந்து அது நமக்கு ப்ராஃபிட்டாகவே இருக்கும். ஸோ ஸ்டீல் பிளான்ட் இன் சேலமில் வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் இருக்குது, லொக்கேட்டட் நியர் கஞ்சமலை. ஏன்னா அந்த கஞ்சமலையில் தான் வந்து அயன் ஓர் கிடைக்குது, அயன் ஓர்லேருந்து தான் ஸ்டீல் கொண்டு வராங்க. அப்போ அந்த ஸ்டீல் பிளான்ட்டுங்கிறத எங்கே கொண்டு வந்திருக்காங்க, அயன் ஓர் எங்கே கிடைக்குதோ அந்த ஏரியாவில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா. அதே மாதிரி தான் சுகர் இண்டஸ்ட்ரீஸையும் சுகர் கேன் எங்கே அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல. இந்த ரெண்டு ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு மட்டும் இல்லை, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்குமே என்ன அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துலையே வைக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பவர். ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகணுன்னாலும் என்ன தேவை, பவர். கரண்ட் இல்லாமல் ஏதாவது இண்டஸ்ட்ரி ரன் ஆகும் நம்மளால் சொல்ல முடியுமா, முடியவே முடியாது. ஈவன் நம்ம ஹோமியை கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால் ரன் பண்ண முடியாது. நம்ம வீட்டில் ஒரு நாள் கூட பவர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியல, ரன் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எல்லா மெஷின்ஸும் வந்துட்டு பவரில் தான் ரன் ஆகுது. ஸோ அங்கே பவர் தான் பேஸாக இருக்குது. அப்போ அந்த பவர் எங்கெல்லாம் எதுலேருந்துலாம் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கோல், மினரல் ஆயில், வாட்டர், இதுலேருந்துலாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் எங்கேயோ அங்கே என்ன பண்ணுவாங்க, கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியை அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல வாட்டர் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பவரை என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த கோல் சொன்னோம் இல்லையா, மினரல் ஆயில், வாட்டர், இதெல்லாம் எங்கே அவைலபிளாக இருக்கும் அந்த இடத்துல அவங்களுடைய பவருக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அது மாதிரியான இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லேபர். ரொம்ப சீப்பான வந்துட்டு ஸ்கில்ஃபுல் லேபராக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சீப்பான, அதாவது வந்து அவங்களுக்கு வேஜஸ் வந்து ரொம்ப லோவாக கொடுக்கணும். ஸோ மலிவான விலையில் என்ன பண்ணோம், அதிக திறனுள்ள லேபர்ஸ் வந்துட்டு தேவைப்படுறாங்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு. எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே என்ன எதிர்பார்க்குறாங்க, நமக்கு வந்து எம்ப்ளாயி நிறைய ஒர்க் பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு நம்ம லோ சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏதுவான இடம் எது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்.
ரா மெட்டீரியலை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் சரி, ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை வந்துட்டு திரும்ப எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டுக்கு கொடுக்கறதுக்கும் சரி, அவங்களுக்கு என்ன தேவை? டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிலிட்டி எங்கெல்லாம் கிடைக்குது? வாட்டர்வே பக்கத்தில் இருக்கா, ரோட்வே பக்கத்தில் இருக்கா, ரயில்வே பக்கத்தில் இருக்கா, எதெல்லாம் பக்கத்தில் இருக்கோ அந்த இடத்த சர்ச் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அந்த லொக்கேஷனில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டும் என்ன தேவை? பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இண்டஸ்ட்ரீஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் அண்டு வேர் ஹவுசிங். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ரா மெட்டீரியலை கொண்டு வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் போய் ரீச் ஆகி சேல் ஆகிற வரைக்கும் அதை எங்கேயாவது என்ன பண்ணி வைக்கணும்? ஸ்டோர் வைக்கணும். ஸோ அப்போ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ அதுக்கு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸுங்கிறது ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த ப்ராடக்ட் திரும்ப சந்தைக்கு போய், அதாவது மார்க்கெட்டில் போயிட்டு ரீச் ஆகிற வரைக்கும் என்ன ஆகணும்? அதை வந்து அவங்க ஸ்டோர் ஹவுஸில் அல்லது வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டோப்போகிராஃபி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான நில அமைப்பு இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியா எப்படி இருக்கணும்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். மேடு பள்ளம் பாறை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ண முடியாது? அவங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளாட் ஏரியாவாக இருக்கணும். எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்கணும். ஓகே, கிளைமேட். ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏதுவான கிளைமேட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்துட்டு எந்த மாதிரி கிளைமேட் இருக்கணும்? கொஞ்சம் கோல்டாக இருக்கலாம் அல்லது ஹியூமிடாக இருக்கலாம். அது மாதிரியான கிளைமேட்டாக இருந்தால் தான் அதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அப்போ கிளைமேட்டையும் பொறுத்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அமையும், இண்டஸ்ட்ரியோட லொக்கேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூல் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் தான் எதுக்கு தேவைப்படுது? காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்தியாவில் எங்கே இருக்குது? கோயம்புத்தூர், திருப்பூர். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கோயம்புத்தூர், திருப்பூரில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ என்ன தேவைப்படுது? அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். கண்டிப்பாக ஃபேக்ட்ரி வேணும். இண்டஸ்ட்ரியோட லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பக்கத்தில் என்ன இருக்கான்னு பார்ப்போம்? வாட்டர். ஏன்னா வாட்டர் ஆல்ரெடி பவருக்கும் தேவைப்படுது. அது இல்லாமல் எல்லா மெஷினுக்குமே என்ன தேவை? எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் என்ன தேவைப்படும்? வாட்டர் தேவைப்படும். அதனால தான் வந்துட்டு மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரிவர் சைடு, கேனல் சைடு, லேக் சைடில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னால் கண்டிப்பாக என்ன தேவை? பிளண்டி ஆஃப் வாட்டர் தேவை. அவங்களுக்கு நிறைய வாட்டர் தேவை. அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நிறைய வாட்டர் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை எல்லாமே இந்த வாட்டர் சைடில் தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க சூஸ் பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. கிளியர்? ஸோ அப்போ ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரா மெட்டீரியல், பவர், லேபர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுஸ், டோப்போகிராஃபிக், கிளைமேட் அண்டு வாட்டர் ரிசோர்ஸஸ். இது எல்லாம் தான் வந்துட்டு ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியோட லொக்கேஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே அத்தியாவசியம். இது எதுவுமே இல்லாமல் என்ன பண்ண முடியாது? அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ட்ராபேக்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் இல்லாமல் வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? நான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கேபிட்டல், அவைலபிலிட்டி, கவர்மெண்ட் பாலிசிஸ். இப்போ கேபிட்டல் அப்படின்னு பார்க்குறப்ப முதலீடு இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸை, ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்க முடியுமா? ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே நம்மளால் கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஸ்டார்ட் பண்ண முடியாது. கேபிட்டலுங்கிறது ரொம்ப எசென்ஷியல், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது கண்டிப்பாக என்ன பண்ணணும்? தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ். எல்லாருக்குமே அந்த கேபிட்டல் அமௌண்ட்டு போதும் அப்படின்னு வந்து இருக்காது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அடிஷ்னலாக சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவை, லோன்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோனுக்கு வந்துட்டு லோனை தேடி அலையிறாங்க. ஸோ அப்போ இந்த லோன் அண்ட் இன்சூரன்ஸுங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த ஆர்கனைசேஷனை செட்டப் பண்ணுறதுக்கு இந்த லோன் அண்ட் இன்சூரன்ஸுங்கிறது தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு நிறைய பாலிசிஸ், எல்லா இடத்துலையும் நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிடுங்க அப்படின்ட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? ரீஜனல் டிஸ்பாரிட்டியை ரிடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த வட்டார ஏற்ற தாழ்வுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிடியூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸசிவ் பொல்யூஷனை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஏற்கனவே வந்து டவுனில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இன்னும் இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரக்கூடாது, வேறு ஏரியாவில் வரணும். ஸோ இது மாதிரி நிறைய கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கெல்லாம் சூட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? இண்டஸ்ட்ரி வந்து அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் தருவாங்க. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷனாக இந்த பாலிசிஸும் என்ன பண்ணுது? அஃபெக்ட் பண்ணுது, லோன் அஃபெக்ட் பண்ணுது. கேபிட்டல் அமௌண்ட் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியை கொண்டு வர முடியாது. ஸோ இதெல்லாமும் வந்து நான் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.